ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தும் தாக்குதல் இப்போது 3வது வாரத்துக்குள் வந்துருச்சு. கடந்த 2 வாரங்களில் அமெரிக்கா ரொம்ப அதிக அளவில் குண்டுகளும், ஏவுகணைகளும் பயன்படுத்தியிருக்கிறது. இதனால் அமெரிக்காவுக்கு இப்போது ஆயுத கையிருப்பு குறைந்து வருதுன்னு சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவிடம் பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த டொமாஹாக், பேட்ரியாட், தாட் மாதிரி ஏவுகணைகள் தான் முக்கியமான ஆயுதங்கள். இவைகளை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி அதிநவீன ஏவுகணைகளை தயாரிக்க மாதங்களோ, சில நேரம் ஆண்டுகளோ ஆகும். ஆனா போர்ல ஒரே நாள்லவே நெறைய பயன்படுத்தப்படுது. இதற்கும் மேலா ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா போருக்காக அமெரிக்கா யுக்ரைனுக்கு நெறைய ஆயுதங்களை கொடுத்திருந்தது. இப்போ ஈரான் என்ன பண்ணுதுன்றால், அது அதிக அளவில் ட்ரோன்களும், ஏவுகணைகளும் அனுப்புது. அவை கம்பேராட்டிவ்லி கம்மி விலை. ஆனா அதை தடுக்க அமெரிக்கா கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இப்படி தொடர்ந்து போனால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறைந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூட சிரமம் வரலாம்னு சில ராணுவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த போரின் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று உலகம் முழுக்க கவனிக்கிறது.